வணக்கம் நண்பர்களே, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 28/7/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு இன்றைக்கி 6 மணி ஷோவில் நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. 6 மணி ஷோவுக்கு நமக்கு 9 நம்பரு கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ஏ போர்டில் நமக்கு வந்துருந்துச்சு. அதே மாதிரி 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அது மாதிரி 2 நம்பருமே கிடச்சது. ஒரு அருமையான வின்னிங் தான். இதில் என்ன நம்பர் அடித்தாங்க அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு 14 752 சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 41 957 2 நம்பர் நமக்கு மேட்ச் ஆகிடுது சரிங்களா. அதே மாதிரி ஒரு 6 மணிக்கு 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 71 728 இதில் 2ஆம் நம்பர் மட்டும் நமக்கு அழகாக பாஸ் ஆயிருந்தது பி போர்டு சரிங்களா. 5க்கு 2ங்கிறது நம்ம கொடுத்தோம். அது மாதிரி வந்து செம வின்னிங் தான் சரிங்களா. இதே மாதிரி நமக்கு நாளைக்கு 1 மணி ஷோ, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 1 மணி ஷோவுக்கு நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்னம்மா நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி அடித்த நம்பர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அடிச்சிருக்காங்க. 9க்கு 7 அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. 7க்கு 9 அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி 9க்கு 7 அடிச்சிருக்காங்க பாருங்கள். ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் அடிக்கும் பார்த்தீங்களா. 7 9 அப்போ இடையில வந்து ஒரு நம்பர் சேஞ்ச் பண்ணி ஆடிக்கிறாங்க இல்லையா. அது மாதிரி தான் ஆடுவாங்க. அது மாதிரி தான் எப்போயுமே ஆடிட்டு இருப்பாங்க. அது கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தா 752 சரிங்களா. அதே மாதிரி 957 இந்த 2 நம்பர் ஒரே சேம் அடிச்சுக்கிறாங்க பாருங்கள். 75 அதாவது 75 57 75 57 சரிங்களா. அதே சேம் நம்பர் அடிக்காங்க. அதே மாதிரி 7 நம்பர் மட்டும் எடுத்து ரிட்டீட் பண்ணிட்டு நமக்கு 7 நம்பர் முடிச்சாங்க. 3 7 வந்திருக்கு. 7 நம்பர் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் 7 நம்பர், அதுக்கப்புறம் 7 நம்பர், 3மே 7 நம்பர் வந்துச்சு. 7 நம்பர் பேஸை வச்சு ஆடுறாங்க. மாத கடைசியில் உங்களுக்கு இந்த மாதிரி ஆடுவாங்க. அது மாதிரி ஆடுறாங்க. அப்போ நாளைக்கு என்னங்க ஆடுவாங்கன்னா, நாளைக்கு 2ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் திரும்ப நமக்கு ரிட்டர்ன் கொடுத்தா இருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. 8ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் திரும்ப ரிட்டர்ன் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறதுக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. அதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். எனக்கு 8ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்கன்னு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய கணக்குலையும் வந்து 8ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் காமிக்குது. அதை தான் எதிர்பார்க்குறோம் நாளைக்கு. ஏன்னா நமக்கு இன்றைக்கி 71 72 8ன்னு வந்துருச்சு. அதாவது 728. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 41 957 அதே மாதிரி 14 752. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம்னா, கண்டிப்பாக நாளைக்கு 8ஆம் நம்பரையும் 2ஆம் நம்பரையும் 1 மணி ஷோவில் ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. நம்ம எப்படி நேற்று எப்படி நான் சொன்னோம், நமக்கு அந்த 5ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் திரும்பி கொடுத்துருவாங்க. 7 அல்லது 2 அப்படிங்கிற நம்பர் ரிட்டர்ன் திருப்பி கொடுத்துருவாங்க நான் சொன்னோம். அதே மாதிரி ஆடுறாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் சொல்ல திரும்ப நம்ம என்ன பதிவு பண்ணணும், அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக பதிவு பண்ணுறோம். அதே மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். வந்த எடுத்துங்க. 2ஆம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காக நமக்கு வரணும். அது மாதிரி தான் எனக்கு காமிக்குது. உங்களுக்கு அது இதில் 8ஆம் நம்பர் வருது அப்படின்னு எடுத்துங்க. 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திரும்ப ரிட்டர்ன் கொடுப்பாங்க. 8ஆம் நம்பர் திரும்ப கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதாவது 82 அப்படிங்கிற நம்பர் கொடுக்கலாம், இல்லை 72 28ன்னு கொடுக்கலாம், 28 கொடுக்கலாம், இல்லை 28 அப்படியே 82 கூட மாற்றி கொடுக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். அப்போ ஓகே, இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு என்னங்க வரும். ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னங்கன்னா, எனக்கு 8ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. என்னங்க 8க்கு 7 வருமா அப்படின்னு கேட்டால் 8க்கு 7க்கு 8 தான் வருது. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 7ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் காமிக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது, மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரை தான் நம்ம கொடுத்துருக்கோம். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது சரிங்களா. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரும் நம்ம கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இதில் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. உங்களுக்கு அது எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா. ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மேட்ச் ஆகணும் அப்படின்னு எனக்கு காமிக்குது. உங்களுக்கு எது கணக்கு வருது, மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. ஒரு செமையாக ஒரு வின்னிங் வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஏ போர்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு 3ஆம் நம்பர் 8 3ங்கிற 2 நம்பருமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்துடும். அதுமாதிரி வரக்கான வாய்ப்புகள் தான் இந்த ட்ராவில் இருக்குது. அப்படி எதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆகுது, கணக்கு வருதுனாலே நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஏன் வெரி சிம்பிளாகவே நம்ம கொடுக்குறோம். ஏ போர்டு வந்து 8 3ங்கிற 2 நம்பருமே கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்கும். நாளைக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம வந்து 8 அதே மாதிரி 3 அப்படிங்கிற 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம். அது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா. மாற்றமே இல்லை. அதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது அப்படிங்கிறது பாருங்கள். ஏன்னா 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பரும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி 3ஆம் நம்பர் வந்துடும். 7க்கு 3ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர். அதில் மாற்றமே இல்லை. 7ஆம் நம்பர் வந்து டபுள் ஏழு வந்துருக்குல்ல, கண்டிப்பாக நமக்கு டபுள் ஏழு வந்துச்சுன்னா ஒரு 3ஆம் நம்பரும் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்குது சரிங்களா. நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, இந்த 2 8ங்கிறது திரும்ப ரிட்டர்ன் கொடுக்கணும். அந்த மாதிரி தான் எனக்கு வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி. அது 8ஆம் நம்பர் இப்படி ஏ போர்டு வச்சு கூட சி போர்டில் கூட 2ஆம் நம்பர் தூக்கி வச்சு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு அப்படி தான் கிடைக்கிருக்கு. அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வச்சுருக்கீங்க வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாகவே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகணும் அப்படின்னு காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்ன கொடுக்குறேன்னா, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டையும் அதை தான் கொடுக்குறேன். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து நமக்கு 8ஆம் நம்பர் தான். 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 8ஆம் நம்பர் மேட்ச் ஆகணும் அப்படின்னு தான் காமிக்குது. உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எனக்கு 6ஆம் நம்பர் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது. ஏன் 6ஆம் நம்பர் வருதுன்னா, 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2க்கு 6ங்கிறது இங்கே மேட்ச் ஆகுது சரிங்களா. நாளைக்கு இந்த 6ஆம் நம்பருக்கு வராமல் போயிடுறதுன்னு நினைக்காதீங்க. 6ஆம் நம்பருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் இருக்குது.
நாளைக்கு 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்கும். 8 6ங்கிறதும் கொஞ்சம் பக்காவாக வந்து விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். 6ஆம் நம்பர் வரும் இடத்துல. அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும், 1 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து 86ங்கிறது ஓரளவுக்கு ஷூராக இருக்குது. 86ஆக இருக்கணும், இல்லை 36ஆக இருக்கணும். இந்த 2 நம்பருமே 6ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் மாற்ற முடியாது. அப்படியே தான் வருது. எனக்கு 6ஆம் நம்பர் திரும்ப நம்ம தான் கொடுக்குறோம். 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இந்த ட்ராவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பும் கூட இருக்குது. சரிங்களா, அதனால தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்க, ஏன்னா வந்து உங்களுக்கு 2ஆம் நம்பர் வந்துருச்சு. சரிங்களா, 5க்கு 2ன்னு வந்துச்சுன்னா அப்போ 2க்கு 6 தான் வரணும். அப்போ 6ஆம் நம்பர் தான் நம்ம கணக்கு வருது. சரிங்களா, இப்போ 2க்கு 6ங்கிற கணக்கு வந்துச்சுன்னா தான் நமக்கு மேட்ச் ஆகும், இல்லைனா மேட்ச் ஆகாது. இது 6 வரணும், இல்லைனா 1ஆம் நம்பரை மாற்றிடுவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். 1ஆம் நம்பர் மாற்றதை விட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி இல்லைங்க, நீங்கள் சொன்ன மாதிரி இதை தாண்டி போகணும் அப்படின்னா எனக்கு இது 9ஆம் நம்பரை மாற்றினா தான் உண்டு. சரிங்களா, 9ஆம் நம்பரை மாற்றினா தான் 6க்கு 2க்கு 9 மாற்றினா கூட தான் உண்டு. தவிர மற்றபடி 6 9ங்கிற இந்த 2 நம்பருமே கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதை விட தாண்டி போகாது, இதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். எனக்கு என்ன தெரியுதுன்னா 6ஆம் நம்பருக்கு பி போர்டு 6ஆம் நம்பராக இருக்கணும், இல்லைனா 9ஆம் நம்பராக இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம கணக்கு வருது. ஏன்னா 9ஆம் நம்பருக்கான ஆட்டம் இருக்குது, 6ஆம் நம்பருக்கான ஆட்டம் இருக்குது. போனால் அந்த மாதிரி தான் போகும். இதுக்கு மேலே வேறு நம்பர் வரக்கு வாய்ப்பு இல்லை. ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா அதில் ஒரு சின்ன கால்குலேஷன் மெத்தட் தாங்க. இந்த மாதிரி மெத்தட் வந்துச்சுன்னா இந்த மாதிரி மெத்தடில் வருவாங்க அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் மெத்தட் தான். அதனால் 728 அப்படிங்கிற நம்பருக்கான ஒரு கால்குலேஷன் மெத்தட் வச்சுருப்போம் இல்லையா, ஒரு வரிசை எண் வச்சுருப்போம். அந்த எண்ணுக்குள்ளே தான் வந்து மேட்ச் ஆகும். எப்போயுமே வந்து ஒரு நம்பர் வருது அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ பாருங்கள், 728ன்னு ஒரு நம்பர் வருதுன்னா இதுக்கு நம்ம வருஷ பிரகாரம் ஒரு நம்பர் வச்சுருப்போம். இதுக்கு ஆல்ரெடி நம்பர்னு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் இல்லாமல் ஆள முடியாது. கண்டிப்பாக மேட்ச் ஆகும். 100% மேட்ச் ஆகும். மேட்ச் ஆகாமல் போகவே போகாது. கொடுக்குற நம்பர் அதுலேருந்து எடுக்கிற நம்பர் ரொம்ப அழகாக மேட்ச் ஆகும். அது போக நம்ம கால்குலேஷன் கணக்குலேயும் இருக்கும், அந்த நம்பருக்கு மேட்ச் ஆகும். சூப்பராக வேண்டிங்க. அதே மாதிரி சி போர்டு பொறுத்த வரைக்கும் யாராவது நீங்கள் இப்போ பில்லுங்க நான் போர்டு கட்டுறேன் அப்படின்னா சி போர்டு கட்டலாம். 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்குது. எனக்கு 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஃபேவரபுளாகவே வருது. ஏன்னா 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8க்கு 2ங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபவுண்டு வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. சரிங்களா, ஸ்ட்ராங்காக நமக்கு 8க்கு 2ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அது மாதிரி எது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கு 8ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது. எப்படின்னா 862 அப்படிங்கிற நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது. அதனால தான் 2ஆம் நம்பர் நம்ம கொடுக்குறோம். மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள். ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய 322 இருக்கணும், இல்லை 822 இருக்கணும். எனக்கு இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகுது. ஏன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க, 8ஆம் நம்பருக்கு மேக்ஸிமம் வந்து இப்போ வந்து பாருங்கள், நம்ம இங்கே என்ன கொடுக்குறோம், அதாவது 7க்கு 8ன்னு கொடுக்குறோம் இல்லையா. இந்த 7க்கு 8 தான் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், 8க்கு 2ஆக மாற்றி கொடுக்குறோம். வேறு ஒன்றுமே கிடையாது. புரியுதுங்களா. இப்போ இந்த நம்பர் இப்படி வருது அப்படின்னா 8க்கு 2 ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர்னால் அப்போ 7க்கு 8ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தானே. அது முடி மாறாது. அப்போ இதுதான் ஸ்ட்ராங்கு. புரியுதுங்க. நம்ம இன்னும் 7க்கு 8ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான நம்பர், பக்கத்து நம்பருங்க அப்படின்னு நினைக்கலாம். அது கிடையாது, அந்த கணக்கு கிடையாது. நீங்கள் நான் சொல்லணும்னா எப்போயுமே பாருங்கள், இங்கேயே நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, 8க்கு 7 தான் கொடுத்துருக்காங்க. அதனால் கவனம் பாருங்கள். 7க்கு 8 தான் கொடுத்துருக்காங்க. 7ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அதை தான் நான் சொல்கிறேன். அது மாதிரி தான் ஆடுவாங்க. அதுதான் வந்து எப்போயுமே மேட்ச் ஆகும். அதனால தான் நம்ம 8க்கு 2ங்கிறது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கோ அதே மாதிரி உங்களுக்கு 7ஆம் நம்பருக்கும் 8ஆம் நம்பர் வராமல் போகவே போகாது. சரிங்களா, அது மேலே இருக்கிற கணக்காக தான் அந்த சேம் டைம் நம்பர் இங்கே கொடுக்குறோம். அதே தான் எனக்கு மேட்ச் ஆகுது, அதனால் கொடுக்குறோம். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கிறத என்னோடய கணக்கு. உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம கணக்கில் இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஒரு 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா புதுசாக உள்ளே வரக்க ஒரு நம்பர்னா அது 5ஆம் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. இதில் தான் உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க. 1 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 862ன்னு வரலாம். எனக்கு அதான் காமிக்குது. இல்லைனா 625ன்னு வரலாம். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி போட்டாலும் பி போர்டில் 6ஆம் நம்பருக்கு வந்து 2ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் 8ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் செட் ஆனாலும் 2ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் செட் ஆனாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 7ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் செட் ஆனாலும் எப்படி தொட்டாலும் உங்களுக்கு வின்னிங் நம்பர் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நம்பர் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ட்ராவில். ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது போக நீங்கள் மிஷின் சாட்டி கொஞ்சம் ரெஃபர் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 நம்பர் கன்ஃபார்மாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.